தேவனால் பயன்படுத்தப்பட்ட பாத்திரம். அவர் இயேசு கிறிஸ்து பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். யோவான் 3:30. தலைப்பு மாதிரியான வாழ்வு. இன்றைய மிஷனரி பிரான்சிஸ் ஆஸ்பரி. மண்ணில் பிறந்தது 20/8/1745 ஆண்டு. விண்ணில் சென்றது 31/3/1816 ஆண்டு. ஊர் ஹன்ஸ்வர்த். நாடு இங்கிலாந்து. தரிசன பூமி அமெரிக்கா. 13 வயது இளைஞனவன். வேதாகமத்தை புரட்டி படிக்க ஆரம்பித்தான். கொஞ்சம் கொஞ்சமாக அவன் உள்ளத்தில் மகிழ்ச்சி பொங்கி நிறைய ஆரம்பித்தது. ஆம், நீங்கள் நினைப்பது போன்று அவன் உள்ளத்தில் இயேசு வந்துவிட்டார். இயேசு வந்த உள்ளம் ஆனந்தத்தால் ஆர்ப்பரிக்கும் அல்லவா? ஆனந்த கூத்தாடினார் பிரான்சிஸ் ஆஸ்பரி. 18 வயதிலேயே போதகருக்குரிய தகுதியை பெற்றுவிட்டார். 1771 வருடம் அது. மெத்தடிஸ்ட் சபையை ஆரம்பித்த ஜான் வெஸ்லி மூலம் தன்னார்வ ஊழியராக அமெரிக்கா நோக்கி பயணமானார். உள்ளத்தில் கொழுந்துவிட்டு எறிந்த சுவிசேஷ வாஞ்சியை அமெரிக்காவில் பற்றி எறிய செய்தார். மெத்தடிஸ்ட் எபிஸ்கோப்பல் சபையை அங்கு ஆரம்பித்தார். சிறிதும் பெரிதுமான இடங்களில் நின்று சத்தமிட்டு பிரசங்கித்தார். ஆண்டவருக்கென ஆத்துமாக்கள் ஆயிரக்கணக்கில் ஆதாயமாக்கப்பட்டன. ஒரு வருடத்திற்கு 6000 மைல்களுக்கு மேல் சுற்றி திரிந்து 300 முதல் 500 பிரசங்கங்கள் செய்தார். ஒவ்வொரு நாளும் ஆத்தும ஆதாய கூட்டங்களை நடத்தினார். இவருடைய தலைமையின் கீழ் 2,14,000 மக்களும் 700 போதகர்களும் பணியாற்றினர். 1784 ஆண்டு அமெரிக்காவில் உள்ள மெத்தடிஸ்ட் சபை அனைத்திற்கும் தலைவராக ஜான் வெஸ்லியால் நியமிக்கப்பட்டார். அமெரிக்கா முழுமைக்கும் மிகவும் பிரபலமானவராக காணப்பட்ட ஆஸ்பரி பேராயராகவும் பொறுப்பை ஏற்றார். கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் இவரை உயர்வுக்கு அழைத்து சென்றன. மக்களின் சிறந்த மாதிரியாக தன் வாழ்வை அமைத்து கொண்டார். தன் மிஷனரி பயணமாக 2,70,000 மைல்களுக்கு மேல் பயணம் செய்து சுவிசேஷத்தை பிரசங்கித்த இவர் அமெரிக்காவின் அப்போஸ்தலன் ஆவார். அன்பரே, கிறிஸ்துவுக்குள் மிகவும் சுறுசுறுப்பாக உழைக்க உங்களை பழக்கப்படுத்தி விட்டீர்களா? வாழ்விலிருந்து வாழ்வுக்கு. எந்த காரியத்திலும் தாழ்மையை கடைபிடிப்பவன் தன்னை அறியாமலேயே மேலான பதவிக்கு வந்துவிடுவான்.